நம்ம மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். இது தாம்பத்திய பிரச்சனைகளுக்கான இயற்கையான மூலிகை தீர்வு. லட்சத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள். இது என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதை பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இப்போ ஏற்பட்ட நல்ல ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு இன்னும் விவரங்கள் தெரியணும் அண்ட் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பொதுவா ஒரு கேஸ் சார்ந்த நீதிபதிகள் விசாரிப்பாங்க. அந்த விசாரணை முடிவுல உத்தரவையோ இல்லைன்னா தீர்ப்பையோ வழங்குவாங்க. ஆனா இப்ப டிவி இஷ்யூல பாத்தீங்கன்னா யார் இந்த நீதிபதி அப்படின்னு பல பேரும் தேட ஆரம்பிச்சு சில போட்டோஸை போட ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்தீர்களா அப்படின்னு அதை வச்சு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இந்த இஷ்யூ இவ்வளவு சீரியஸா போன்னு பல பேர் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப போயிருக்கேங்க. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். போலீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஹெல்ப் சார், ப்ளீஸ். நண்பா கொஞ்சம் வழி விட்டு. இந்த கரூர் துயர சம்பவம் இருக்குல்ல, இது உட்பட இது மாதிரி நிறைய மனுக்கள் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வருது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில அதை ஒன்றன் பின் ஒன்றா விசாரிக்க ஆரம்பிச்சாங்களா. அதுல ஒரு படியா போயிட்டு கடைசியில சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கணும்ன்ற ஒரு பெரிய முடிவை கோர்ட் எடுத்துருச்சு. அது சார்ந்த உத்தரவையும் அரசுக்கு பிறப்பிச்சிருச்சு. இந்த குழுவில் பாத்தீங்கன்னா ஐஜி அஷ்டாகர் இருக்கார்ல, இவர் தான் லீடா செயல்பட போறாரு. அண்ட் இவருக்கு இந்த டீம்ல கூடுதலா யாராவது இந்த அடிஷ்னலா யாராவது சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கான அனுமதியும் கோர்ட் வழங்கிடுச்சுங்க. ஸோ இப்போதைக்கு இவருக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. நாமக்கல் எஸ்பி விமலா அண்ட் இன்னொரு எஸ்பி ஷியாமலா தேவி, இப்படி 2 பேரும் இந்த டீம்ல எக்ஸிஸ்டிங்கா இருக்காங்க. இவங்க தாண்டி கூடுதலா வேணும்னாலும் இவங்க எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இது சார்ந்த பரிந்துரை இருக்குல்ல, இதை கோர்ட்டும் முன் வச்சிருக்கு. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏங்க இந்த டீம் என்னென்ன விஷயங்களை கேட்கறாங்களோ அது எல்லாத்தையும் மறுப்பு சொல்லாம தமிழக அரசு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டு கேட்டிருக்கு. ஸோ இவர் தலைமையிலான இந்த டீம் தான் இதுக்கப்புறம் இந்த கரூர் துயரம் இருக்குல்ல, இதை பத்தி ஃபுல்லா விசாரிக்க போறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கோர்ட் சில கைட்லைன்ஸ் முன்வைக்கல. அந்த வகையில ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கரூர் துயர சம்பவம் இருக்குல்ல, அந்த நேரத்துல அந்த பகுதியில பொருத்தப்பட்டிருந்த எல்லா சிசிடிவி கேமராக்களோட காட்சிகளையும் நீங்க ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பு புலனாய்வு குழு கொடுக்கப்பட்டிருக்க பெரிய டாஸ்கை தாங்க ரெக்கவர் பண்ணணும். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட வாகனம் சார்ந்த காட்சிகள் இருக்குல்ல, அந்த வாகனத்திலேயே உள்ளுக்குள்ள அண்ட் வெளியில இது சார்ந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாத்தையும் முதல்ல சேகரிச்சிருங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த எல்லா விசாரணை நகர்வுகளையும் கொண்டு போங்கன்னு கோர்ட் இந்த டைரக்ஷனை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு இப்போதைக்கு வித்துட்டு இருக்காங்க. ஓகே, செந்தில்குமார் அவர்கள் ஆக்சுவலா இப்ப நீங்க பார்த்திருப்பீங்களே, தாவேகா சார்ந்து சவுக்கடி கேள்விகளை நிறைய கேட்டது இவர் தான் நீதிபதி அவர்கள். அது மட்டும் இல்ல, அரசியல் கட்சி மாதிரியே தாவேகா தெரியலையேன்ற ஒரு நினைப்ப மக்கள் மனசுல அந்த வார்த்தையவே சொல்லாம கடத்தி கொண்டு போயிருக்கிறது இந்த ஜட்ஜ் அவர்கள் தான், செந்தில்குமார் அவர்கள். இவர் நிறைய விஷயங்கள் சொன்னாருங்க, அதை பத்தி நான் போக போக சொல்றேன். பட் ஆனா டிவிகே சைட்ல இருக்க பல பேர் பெண்ணதரமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவரு இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு இதை ஃபுல்லா லிஸ்ட் அவுட் எடுத்து டிஎம்கேட ஆட்சியில இந்த அட்வொகேட் ஜெனரலா இருந்தவரோட சேம்பர்ல வழக்குரைஞரா இருந்தவர் இவரு. அது மட்டும் இல்ல, சுப நிகழ்வுகள் சார்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவரும் நேர்ல சந்திச்சிருக்காங்க. அது இதுன்னு என்னென்ன விஷயங்களையும் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய கதைகள் நிறைய இருக்குள்ள, எல்லாத்தையும் எடுத்து இப்ப பப்ளிக்கா போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏங்க நீங்க இந்த விஷயத்தை பத்தி இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னா, தாவேக்கா ஒரு கட்சியில் என்ற மாதிரி நீதிபதியே பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்சி இணக்கம் எதனா இருக்கான்னு அப்படிலாம் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஜட்ஜை பேஸ் பண்ணி இவ்வளவு கொஸ்டின்ஸை டிவிக்கு சைட்ல பல பேர் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக ப்ரோ இந்த அளவுக்கு ட்ரிகரா எல்லாருமே அவரை பத்தி தேறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கோர்ட்ல என்னென்ன சொன்னாரு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் எதுக்காக இது போல தேடிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா முழுக்க அப்படின்ட்டு உங்களுக்கே புரியும் நினைக்கிறாங்க. செந்தில்குமார் அவர்கள் நீதிபதி அவர்கள் என்னென்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கரூர் துயரத்துக்கு தாவேக்கா வருத்தம் கூட தெரிவிக்கல. என்ன மாதிரியான கட்சி இது அப்படின்னு கேட்டாரு, ஓப்பனாவே கேட்டாரு. அது கட்சியோட தலைவரோட மனநிலை இருக்குல்ல, இதைத்தான் காட்டுற மாதிரி இருக்கு. இது போல வருத்தமே தெரிவிக்காம இருக்கிறது, இது எல்லாம் கோர்ட் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு நினைக்காதீங்க. நாங்க உடனடியா முன் வந்து ஆக்ஷன் எடுக்க உத்தரவிட்டே தீர்வுன்னு சொன்னாரு. புரட்சி ஏற்படுத்துற மாதிரி ஆதவ அர்ஜுனா ஏதோ பதிவை போட்டு அதுக்கப்புறம் நீக்கி இருக்காரு. ஒரு சின்ன வார்த்தை ஒரு பெரிய பிரச்சனையவே ஏற்படுத்தி விட்டுரும். இவங்க சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்களா என்ன அப்படின்னு கேட்கறது யாரு? ஜட்ஜே கேட்கிறாரு. கோர்ட்டு உத்தரவுக்காக போலீசார் காத்துட்டு இருக்கீங்களா என்ன? புரியலையா மக்களே? இது போல யாராவது சமூகத்துல குழப்பம் ஏற்படுத்துற மாதிரி பதிவுகளை போடுறாங்க, கலவரத்தை தூண்டுற மாதிரி பதிவுகளை போடுறாங்கன்னா
உடனே என்ன பண்ணுவீங்க? கேஸை ஃபைல் பண்ணி அடுத்தடுத்த முன்னகர்வுகளை கொண்டு போவீங்களே. ஆனா ஆதவர்ஜனன்றதுனாலே இதெல்லாம் பண்ணாம இருக்கீங்களா, நாங்க சொல்றதை வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீதிபதி. உடனே சட்டப்பூர்வமான ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு காவல்துறைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது கூடவே விஜயோட பரப்புரை வாகனம் இருக்குல்ல, ஆக்சுவலா இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட பரப்புரை வாகனம் வந்துட்டு இருக்கோம். பக்கத்துல இந்த 2 வீலர்ஸ்ல நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அப்படியே 2 வீலர்ஸ் ஒண்ணு மேல ஒண்ணு விழும். அந்த வாகனத்தோட சக்கரம் இருக்குல்ல, அதுல லைட்டா உரசுற நிலைமையும் ஏற்படும். இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் கட் பண்ணினா எந்த காட்சியில இல்ல. அந்த பசங்க என்னாச்சு ஏதாச்சு அதை பத்தின இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது. இந்த வீடியோ நீதிபதிகள் பார்த்துருக்காங்க போல இருக்கு. அவர் அதை வச்சுதான் கேக்குறாரு, விஜயோட பரப்புரை வாகனத்துல சிக்கின பைக்ஸ் இருக்குல்ல, அந்த டைம்ல அந்த வாகனத்தை இயக்குன டிரைவர் வெளியே எட்டி பார்த்தாரு. பார்த்த பிற்பாடும் அவர் அந்த வாகனத்தை நிறுத்தவே இல்லையே. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க அப்படின்றாரு நீதிபதி. சொல்ற வார்த்தைகள் மக்களே, இந்த வீடியோ எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப வேதனையாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு உயிரை பணைய வச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. இதை பத்தியும் உடனடியா வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு இருக்காங்க. சோ இது வெறும் வீடியோவை மட்டும்தான் இவருக்கு சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இனிமே இது சார்ந்து விசாரணை பண்ண போறாங்க போல இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோர்ட்டுக்கு போனா அங்க இன்னும் பல விஷயங்கள் சார்ந்து வழக்கு பதிவு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குல்ல. சோ உயர் நீதிமன்ற மதுரை கிளையில அந்த அமர்வு என்னென்ன சொல்லிச்சுன்னு முந்தைய வீடியோல பார்த்திருந்தோம். ஹைகோர்ட் சார்ந்து என்னென்ன சொல்லியிருக்கான்னு அடுத்தடுத்த வீடியோஸும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல ஒட்டு மொத்தமா ஹைகோர்ட் நீதிபதி சொன்ன விஷயங்கள்ல சாராம்சம் என்ன தெரியுமா? கரூர் சம்பவம் ஒரு மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்லியிருக்காரு. ஏன் இந்த தாமதம் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு. கட்டுப்படுத்தப்படாத கலவரம் மாதிரி இது நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. விஜயோட வாகனத்தை ஏன் இன்னும் பறிமுதல் பண்ணாம இருக்கீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு. தொண்டர்களை கைவிட்டுட்டு தலைவர் அண்ட் இவருக்கு அடுத்து இருக்க நிர்வாகிகள் எல்லாம் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. தலைமறைவாவது ஏத்துக்கிற விஷயமே கிடையாதுங்க அப்படின்னு அறிவுரை கொடுத்திருக்காரு. விஜய்க்கு தலைமை பண்பே இல்லைன்னு இவ்வளவு பெரிய வார்த்தைகளை பயன்படுத்திருக்காருங்க. விஜய் மேல ஏன் வழக்கு பதிவு பண்ணல அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காரு. எந்த மாதிரியான கட்சி இது? இது பல வார்த்தைகளும் பிரயோகிச்சிருக்காரு. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கவர்மெண்ட் கருணை காட்டுதா என்ன அப்படி ஒரு சந்தேக தோணிலையும் கேட்டிருக்காரு. தாவேக்காவுக்கு குறைந்தபட்ச பொறுப்பு கூட இல்லைன்னு சொல்லியிருக்காரு. தாவேக்காவுக்கு கடுமையான கண்டனங்கள்னு பதிவு பண்ணிட்டு சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்தான், பெரிய நடிகர், உச்ச நடிகர், பெரிய அரசியல்வாதி, அப்கமிங் பட்டிங் அரசியல்வாதி அதெல்லாம் இல்ல, சாமானியா வந்து கொண்டு எல்லாருக்குமே சட்டம் ஒண்ணுதான் சொல்லி முடிச்சிருக்காருங்க. இப்ப புரிஞ்சிருக்கும் எதுக்காக யார் இந்த நீதிபதி அப்படின்னு சோசியல் மீடியா முழுக்க பல பேரை தோண்டி துருவிட்டு இருக்காங்க, பல தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஓகே ரைட்டு. ஜட்ஜு சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், அப்புறம் நிர்மல்குமார், இந்த 3 பேரையும் கைது பண்றது கிட்டத்தட்ட உறுதின்னு இருக்க மாதிரி தாங்க இருக்கு. ஆக்சுவலா ஆனந்த் அவர்களும் நிர்மலா அவர்களும் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணிருந்தாங்களே, அதை தள்ளுபடியே பண்ணிட்டாங்க தெரியுமா இந்த விஷயம். சோ இந்த 3 பேர் சார்ந்துதான் கைது வளையம் இதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஆனா கோர்ட்ல ஜட்ஜு ஆவேசப்பட்டு கேட்டது விஜயர்கள் மேலேயே வழக்கு பதிவு பண்ணல அப்படின்ட்டு. இந்த 3 பேரோடு நிக்குமா இல்ல அடுத்து அவர் வரைக்கும் போகுமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மத்தியில உத்தராகண்ட்ல நம்ம ஆதவர்ஜனா இருக்கார்ல, அவர்கிட்ட ஒரு வழியா ஒரு நியூஸ் ஏஜென்சி மைக்க போட்டாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க இப்ப கோர்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க எங்க இருக்கீங்க, என்னங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்ப அவரு போன் பேசினபடியே ஒரு விஷயத்த மைக்ல சொல்லியிருக்காப்ல, உண்மை நீதி வெளியே வரும்னு சொல்லியிருக்காரு. என்ன உண்மை என்ன நீதி? ஏன்னா நீதிமன்றமே இவ்வளவு விஷயம் அடிக்கடிச்சு தாவேக்காக்கு எதிரா. இப்ப அவர் சொல்ற விஷயம் பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. சதீஷ்குமார் அவர்கள் நாமக்கல் தாவேக்கா மாவட்ட செயலாளர், ஏற்கனவே இந்த வீடியோல பத்தி பேசிட்டோமா. ஆக்சுவலா அந்த கரூர் துயர அனர்த்தம் சார்ந்து மருத்துவமனை மேல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்ட்டு இவர் மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டுச்சு. இவரு முன்ஜாமீன் கோரி மனதாக்கெல்லாம் பண்ணியிருந்தாரு. ஓகேவா, நேர்ல வந்து பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் சூட்சமோ. அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சுங்க கோர்ட்டால. சோ இப்ப இவரு தலைமறைவுன்னு செய்தி வந்துட்டு இருக்கு. இதனாலதான் ஜட்ஜ் அந்த அளவுக்கு ஆவேசப்பட்டாங்க. என்ன உங்களை நம்பி தொண்டர்கள் வராங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எப்ப தலைமறைவு ஆகுறீங்கன்னா என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இவரை கைது செய்யறதுக்காக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் யார் யார் கைது செய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன்னா யாருக்கண்டா இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள கூட பிரேக்கிங் நியூஸ் ஏன்னா பஞ்சாயிருக்கலாம். அமைச்சர் நேரு அவர்கள் இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஹைகோர்ட் சரியாதான்பா சொல்லியிருக்கேன், எந்த தப்பும் இல்லையே இதுல. மக்களும் இதைத்தான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த பரப்புரைக்கு அனுமதி கேட்டவங்க அப்புறம் அந்த ஒருங்கிணைச்சாங்களே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவங்க மேல வழக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு அமைச்சர் அவர்கள் தரப்பிலிருந்து இந்த ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இன்னொரு அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பாஜகவோட சி டீம் தான் விஜய். இதை நான் ஏதோ இப்பதான் சொல்றேன்னு நினைப்பீங்க, நான் தான் முதல்ல இதை சொன்னது அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாரு கிரெடிட்ஸ.
கரூர் சம்பவத்துல ஆதாயம் தேடுறதுக்கு பாஜக அப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அந்த கனவு பழிக்கவே பழிக்காதுன்னு ஆணித்தரமா அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. அட் தி சேம் டைம் நிறைய பேர் இங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இப்ப எதிர்பார்ப்பின்றி நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஹெச் ராஜா அவர்கள் ப்ரோ ஏற்கனவே விஜய் அவர்களை பல பேர் தாக்கி பேசுறாங்க. இவர் அப்படி பேச போறாரு கேட்டீங்கன்னா அங்கதான் கதையில ட்விஸ்ட். ஹெச் ராஜா அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? விஜயோடு எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லியே, அதுக்குன்னு அவர் என்ன இப்படி பெருசா தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டிருக்கிறது தாவேகா நிர்வாகி இல்லைங்க, ஹெச் ராஜா அவர்கள். 1 மணி நேரம் லேட்டா வந்தாரா, ஓகே, வழி முழுக்க மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா அதனால தாமதமாயிருக்கு, இது கிரிமினல் குற்றம் ஒன்றும் கிடையாதுல அப்படின்னு கேட்டிருக்காரு. தமிழக அமைச்சர்கள் பாஜக சார்ந்து சில விஷயங்களை குற்றச்சாட்டு அடிக்கிட்டு இருக்காங்களே, அதை மெய்ப்பிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு நல்லா தெரியும்ல. குறிப்பா அண்ணாமலை மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் நல்லா தெரியும்ல. அவர் தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாருங்க. இப்போ பொதுவா அண்ணே சாப்பிட்டீங்களானே, அண்ணே டீ சாப்பிட்டீங்களானே, அண்ணே வாங்கினே அப்படின்னு செய்தியாளர்கள் அந்த அளவுக்கு கண்ணியமா நடத்துறவன்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு. அப்படி இருக்கிற அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்கிட்ட எரிஞ்சு விழுறது 1-2 முறை நடந்திருக்கு. அந்த டென்ஷன் அது போல் நடக்கும். இப்போ ஒன்று நடந்திருக்குங்க. ஆக்சுவலா இவரை பார்த்ததும் செய்தியாளர்கள் மைக்க போட்டிருக்காங்க. மைக்க போட்டதும் டிவிகே இஷ்யூஸா இருந்தா கேட்டிருக்காங்க. உடனே கடுப்பான அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த கேள்வியா இருந்தாலும் விஜய் கிட்ட போய் கேளுங்களா ஃபர்ஸ்ட், நாங்க என்ன டிவிகேக்கு மார்க்கெட்டிங் ஏஜென்சியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, சும்மா எப்ப பாரு நொச்சோ நொச்சோன்னு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் பேசிய வார்த்தைகள் இது. ஓகே, இவ்வளவு அனர்த்தம் நடந்துகிட்டு இருக்கா, இந்த அனர்த்தங்களுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி டிவிகே சைட்ல சில பேர் செயல்படுறாங்கன்னு ஒரு ஐயத்தை எழுப்புற மாதிரி சில நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இப்போ ஒரு செய்தியை போடுறோம் அப்படின்னா அந்த செய்தியில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, ஆனா நடந்ததை சொல்லியாச்சுல, அதுக்கு பின்னாடி இருக்க கதைகளை ஒன்னு அடுத்தடுத்த நாட்கள் வெளியே வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். அதை விட்டு ஒரே வீடியோல இல்ல ஒரே பதிவுல எல்லாமே இருக்குன்னு எதிர்பார்த்தா அது நம்மளோட அறியாமையை மட்டும் தான் குறிக்கும். இது போலாம் டென்ஷன் ஆகிற பல பேரும் போன் பண்ணி த்ரெட் பண்றது, ஆபீஸ்க்கே நேர்ல போயிட்டு த்ரெட் பண்றது, இது போல விஷயங்களை பண்ணுவாங்கல்ல, அது போல ஒண்ணு நடந்திருக்கிறதா இந்த வக்கீல் சைட்ல சொல்லியிருக்காங்க. அதாவது கூட்டம், பேரணி, ரோட் ஷோ இதுக்கெல்லாம் உரிய கட்டுப்பாடு வகுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒரு பொதுநல மனு தாக்கல் பண்ணப்படுச்சுல, அதை தாக்கல் பண்ணவர் மதுரையை சேர்ந்த கதிரேசன் அப்படின்ற ஒரு பர்சனுங்க. அந்த கதிரேசனோட லாயர் தான் இதை பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த பர்சன். அவர் பேரு அமரவேல் பாண்டியன். இப்ப இந்த லாயர் என்ன பண்ணிருக்காப்ல, தாவேகா மேல புகார கொடுத்திருக்காரு. ப்ரோ மனுவே போட்டிருக்காங்க, பொதுநல மனு தான், எதுக்காக தாவேகா மேல இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், குழப்பமா இருக்கேன்னு கேட்டீங்கன்னா விஷயத்த சொல்றேன். அமரவேல் பாண்டியன் சொன்ன விஷயத்தையும் சொல்றேன். தாவேகா நிர்வாகி ஒருத்தர் கதிரேசனோட வீட்டுக்கு வந்திருக்காப்லையா, வந்தவர் கதிரேசனை மிரட்டி இருக்காப்லையா, தலைவர் மேல கேஸ் போட்டிருக்காமே அப்படின்னு கேட்டுட்டு வீட்டுல இருக்காத எங்கேயாச்சும் ஓடி போயிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறதா அவரு புகார் கொடுத்திருக்காரு. மக்களே, செய்தியை கொண்டு உங்க வீட்டை சேர்க்கறது மட்டும் தான் எங்க வேலை. இந்த விஷயம் நடந்துச்சா இல்லையானது விசாரணை பண்ணா மட்டும்தான் தெரிய வரும். இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்க புகாரை மட்டும் கொண்டு வந்து முன் வச்சிருக்கேன். எதுக்காக இது எங்க டிஸ்டர்பா சொல்லிடுறேன்னா, யார் யார் என்னென்ன விஷயங்களை சொல்றாங்கன்றது உங்ககிட்ட ஷேர் பண்ற ஒரே காரணத்துக்காக நான் தான் அது எல்லாத்தையும் சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு தாட்டை மேல விட்டுருங்க. ஏன்னா இதனாலதான் பல கான்டென்ட்ஸ்ல முத்திர குத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பல பேருமே. ஓகே ரைட்டு மக்களை, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் என் மனசுல ஒரு வினா இருக்கு. முடிஞ்சதுக்கு நம்ம பதில் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. தாவேகா தரப்புல நியாயத்தை பகிரங்கமா சொல்றதுக்கு நிர்வாகி ஒருத்தர் கூட இல்லாம இருக்குல்ல, அதுதான் வேதனையே. உண்மையான ப்ராப்ளமே இதுதான். ஏன்னா நிறைய பேரும் கேள்வி கேட்கறீங்களே, எந்த கிரியேட்டர் வீடியோ போட்டாலும் என்ன சும்மா டிஎம்கே மினிஸ்டர் சொல்றத போடுறீங்க, அப்புறம் அந்த கட்சிக்காரங்க சொல்றத போடுறீங்க, இந்த கட்சிக்காரங்க சொல்றத போடுறீங்க, தாவேகா சால நியாயமே இல்லையா அப்படின்னு பல பேர் ஆதங்கப்படுறீங்க. உங்க ஆதங்கம் நியாயமானதா மக்களே, நான் அதுல தப்பே சொல்லல. ஒரு கட்சின்னு இருந்தா அதுக்கான கட்டமைப்பு அடிப்படையா இருந்தாகணும். செய்தி தொடர்பாளர் அட்லீஸ்ட் அவங்களாச்சும் இருக்கணும். ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ கட்சி சார்ந்தோ துயர் சார்ந்தோ ஒரு சந்தோஷமான விஷயம் சார்ந்தோ அவங்க செய்தியாளர்கள் சந்திக்கணும். ஏன் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போக மாட்டேன்னு சொல்றாங்க, அவங்க கூப்பிட்டாங்கன்னா கூப்பிட மாட்டாங்க, யாரோ நாங்க விளக்கம் கொடுக்கணும் தாவேகா சைல அப்படின்ட்டு. இதுதான் பிரச்சனையே. ஏன்னா தாவேகா சைல அவங்க தரப்பு நியாயங்களை சொன்னாதான் வெளியில எல்லாருக்கும் தெரியும். நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம், பேரோட மென்ஷன் பண்ண மாட்டோம், மக்களே புரிஞ்சுட்டோம் அப்படின்னா என்னத்தை புரிஞ்சுக்க முடியும்? செய்தியாளர்களை சந்திக்க கூட நிர்வாகிகள் மத்தியில அந்த அளவுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னா நீங்க எந்த நம்பிக்கையில எலெக்ஷன் நின்று நீதிபதி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் நானும் அதை பெருசா சொல்ல விரும்பல, இது உள்ளார்ந்த ஆதங்கமா தான் பதிவு பண்றேன். இது ஏதோ தாவேகா மேல இருக்க கோபம் இல்லைன்னா விஜய் அவர்கள் சார்ந்து இருக்க வன்மம்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் சொல்ற விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு செய்தி தொடர்பாளர் தாவேகா சைட்ல இருந்து வந்து இதாம்மா நடந்துச்சு, இது இல்லப்பா அப்படின்னு சொன்னார்னா அதை பத்தி கவர் பண்ண ஃபுல் எபிசோடு போட ரெடியா இருக்கோங்க. ஆனா அது நடக்க மாட்டுது. அது நடக்கணும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.